இந்த அற்புதமான மதிய பொழுதிலே எல்லா வேலையும் விட்டுட்டு திருவேற்காடு பகுதியில் இன்னைக்கு நம்ம ஒன்று கூடியிருக்கோம். இங்கே வந்திருக்கிற மாநில பொதுச் செயலாளர் திரு தீனதயாளன் அவர்களுக்கும், மாநில பொருளாளர் திரு கார்த்திகா அவர்களையும், நம்முடைய மாநில துணைத் தலைவர் அண்ணன் சேகர் அவர்களையும், கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ் அவர்களையும் மற்றும் மாவட்ட நிர்வாகிகளும் அனைவரையும் இந்த இடத்துல அன்போடு வருக வருக என வரவேற்று என்னுடைய உரையை தொடங்குறேன். இப்போ இங்கே எதுக்காக இப்போ நம்ம கூடியிருக்கோம் அப்படின்னாக்கா, திருவேற்காட்டு பகுதியில் குமார் என்பவர் மாடு வச்சிருக்காரு. இன்னைக்கு நேற்று வைக்கல, அவங்க அப்பா தாத்தா காலத்துலேருந்து வச்சுருக்கிறாரு. இப்போ கிட்டத்தட்ட சுமாராக ஒரு 60 ஆண்டு காலத்துக்கு மேலே அங்கே மாடு வச்சிருக்காங்க. இடம் வாங்கி வந்த சிலர் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாடால் ஈ மிக்குது, கொசு கடிக்குது, நாத்து அடிக்குது அப்படின்ற ஒரு பிரச்சனையை முன் வச்சு இதுக்கு அவங்க வச்சிருக்க தலைப்பு என்னன்னா, சுகாதார சீர்கேடு. இந்த மாடு வளர்ப்பதுனால குடியிருப்பு பகுதியில் சுகாதார சீர்கேடு ஏற்படுது. இந்த சுகாதார சீர்கேடு ஏற்படுற காரணத்தினால இங்க இருக்க மாடு அப்புறப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு 5-6 பேர் ஒன்னா சேர்ந்து மற்றவர்களையும் தூண்டி விட்டு நாங்க போய் சாலை மறியல் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு நாள் சாலை மறியல் பண்றாங்க. உடனே நம்முடைய ஆவடி சட்டமன்ற உறுப்பினர், மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் களத்தில் நிற்கிறார். மக்கள் போராடுறாங்க, பெரிய பிரச்சனை இது, நம்ம போய் அதை சால்வ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் நிற்கிறார். தப்பு கிடையாது. வந்தவர் இந்த பக்கமும் என்ன பிரச்சனை, அந்த பக்கமும் என்ன பிரச்சனைன்ற ஒரு பொதுவான தீர்வு சொல்லுமே தவிர எதையுமே பார்க்காம அவர் பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அது எல்லாரும் பார்த்துருப்பீங்க. என்ன பேட்டி கொடுக்குறாருன்னா, குடியிருப்பு பகுதிகளில் கால்நடையை வளர்க்கவே கூடாது. இது சம்பந்தமா நான் உடனடியா காவல்துறை கிட்ட பேசுறேன், தாசில்தார் கிட்ட பேசுறேன், நகராட்சி கிட்ட பேசுறேன், ஏன் கலெக்டர் கிட்ட வரைக்கும் இந்த பிரச்சனையை கொண்டு போய் இங்க மாடை எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டி கொடுத்துட்டு போனார். எந்த அர்த்தத்துல எந்த தைரியத்துல அவர் பேசினாரு எனக்கு தெரியல. தமிழ்நாடு கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக அவருடைய பேச்சை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இதோட அவர் இந்த மாதிரி பேசுறதை நிறுத்திக்கணும். ஒரு வாழ்வாதாரம் சங்க காலம் முதல் தொட்டு முல்லை காலத்திலிருந்து பாட்டன் பூட்டன் முப்பாட்டன் ஓட்டன் வரைக்கும் சங்க காலத்திலிருந்து வளர்த்து வந்த ஒரு மாட்டு தொழிலை, அந்த தொழிலை ஒரு கேவலமா பேசின ஆவடி சட்டமன்ற உறுப்பினர் இதோட அவர் பேச்சை நிறுத்திக்கணும். இதுக்கப்புறம் அவர் எங்கன்னா பேசினார்னா இந்த கால்நடை வாழையா சொல்றேன், ஐயா எல்லா மாடும் உங்க வீட்டு வாசல்ல நிற்கும். அதுக்கு தயாரா இருந்தா நீங்க பேசுங்க. அடுத்த வாட்டி இது பேச்சல்ல, எச்சரிக்கை. அடுத்த முறை நீங்க எங்கேயாச்சும் பிரஸ் மீட்ல நீங்க மாடுகளை பத்தி தப்பா பேசுனீங்க, கால்நடை விவசாயத்தை பத்தி புரிதல் இல்லாம நீங்க பேசுனீங்க அப்படின்னு சொன்னாக்கா, ஒட்டுமொத்த கால்நடை விவசாயம் தமிழ்நாடு கால்நடை விவசாய முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக அணி திரண்டு உங்க வீட்டு வாசல மாடை கட்டி நிற்போம். சட்டத்தை நாங்க பாத்துக்கிறோம், எங்களுக்கு சட்டம் தெரியும். சட்டம் எல்லாருக்கும் பொதுவானது, உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் பொதுவானது. ஆதி காலத்துல இருந்து செய்து வர ஒரு தொழில நீ சுகாதார சீர்கேடுன்னு சொல்லிட்டு எடுக்கணும்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதுக்காக நாங்க மாடு ஈ மிக்கும், கொசு மிக்கும் அப்படிதான் வச்சிருப்போம் நாங்க சொல்லலையே. நாங்க சுத்தமா வச்சுக்கிறோம்னு சொல்றோம். நாங்க அரசு என்னென்ன வழிமுறைகள் கொடுக்குதோ அந்த வழிமுறையை பின்பற்றி நாங்க மாடு வச்சுக்கிறோம்னு சொல்றோம். இது வாழ்வாதார உரிமை. இந்த வாழ்வாதார உரிமையை பழிக்கிறதுக்கு எந்த கொம்பனுக்குமே அதிகாரம் இல்லை. இதை நான் சொல்லவில்லை, இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. உச்ச நீதிமன்றம் வரைக்கும் தீர்ப்பு கொடுத்துருக்கு. இன்றைக்கு மாடுகள் சாலையில சுற்றி திரியுது அப்படின்னா முதல் நஷ்டம் யாருக்கு? மாடை ரோட்ல விடுறவனுக்கு தான். மாடு சும்மா வருது. ஒவ்வொரு மாடும் 1 லட்சம் ரூபாய், 1.5 லட்சம் ரூபாய், 2 லட்சம் ரூபாய், 70,000 ரூபாய், 80,000 ரூபாய், பல லட்சங்களை கொடுத்து மாடை வாங்கிட்டு இன்னைக்கு ரோட்ல விடுறானா, அந்த அளவுக்கு அவல நிலையில இந்த அரசாங்கம் தள்ளி வைத்திருப்பதுதான் உண்மை. அவன் மாடை ரோட்ல விடணும்னு எவனுக்குமே ஆசை கிடையாது. மாடுக்கான மேய்ச்சல் நிலம் எங்க? எங்களுடைய ஆழமான அழுத்தமான வலுவான கேள்வி அதுதான் இந்த அரசாங்கத்திட்ட நாங்க முன்வைக்கிறோம். மேய்ச்சல் நிலம் என்பது எங்க? மேய்ச்சல் நிலம் என்பது கால்நடைக்கும் கால்நடை விவசாயிகளுக்குமான சட்டப்பூர்வமான உரிமை. எங்க உரிமை எங்க? எங்களுடைய இடங்களை நீங்க அபகரிச்சுட்டு இன்னைக்கு இந்த மாடுகள் அநியாயத்துக்கு ரோட்ல சுத்துது. அந்த மாடுகளால பொதுமக்களுக்கு இடையூறு வருது. மாடுகளால பொதுமக்களுக்கு இடையூறு வர்றதுக்கு காரணம் கால்நடை விவசாயிகளா அல்லது இந்த அரசாங்கமா? இந்த கேள்வி ஆழமாக நாங்க எழுப்புறோம். இப்போ
நான் 1,00,000 ரூபா கொடுத்து மாடை கொடுத்து பணம் வாங்கிட்டு வந்து மாடை நான் ஏன் ரோட்ல விடுற போறேன்? எனக்கு மேய்ச்சல் நிலம் இல்ல. அப்ப மேய்ச்சல் நிலம் இல்லைன்னா நீ மாடு வச்சிருக்க கூடாதுன்னா அந்த மாதிரி சட்டம் இல்ல. மேய்ச்சல் நிலம் இருக்கணும் தான் உச்ச நீதிமன்றமே சொல்லுது. உச்ச நீதிமன்றம் இங்க இருக்க தமிழ்நாட்டுல இந்தியாவில் இருக்க மேய்ச்சல் நிலங்களை பாதுகாக்கணும்னா சட்டம் வழிவகுத்திருக்கு. அன்றைக்கு வெள்ளைக்கால காலத்துல இருந்து மேய்ச்சல் நிலம் இருந்து இன்னைக்கு ஏன் இல்ல? இங்க இருக்க மக்களுக்கு அறிவு இல்லை, விழிப்புணர்வு இல்லை. அன்னைக்கு மேய்ச்சல் நிலம் இருந்தது. முதல்ல வந்து டவுன் சிட்டி கட்டும் போது வெள்ளைக்காரன் ரிப்பன் மாளிகையில் என்ன பண்ணா, பன்றிகளை வந்து ஒரு ஒயிட் டவுன் ஒரு இடம் உருவாக்கினான். அதை சுத்தி இருக்கிற இடம்லாம் பிளாக் டவுன்னா அந்த இடத்துல ரிப்பன் பில்டிங்கை கட்டினான். இதானே சட்டம், இதானே வரலாறு. அன்னைக்கு வந்து அந்த ஒயிட் பில்டிங் உள்ள ஒயிட் ஏரியான்னு சொல்ற இடத்துக்கு உள்ள கால்நடைகள் வந்தா, பன்றிகளோ கால்நடைகளோ வந்தா அதை வந்து சிறை பிடிச்சான். அன்றைக்கு வந்து அபராதம்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்தா 50 பைசா அபராதம். தெரியலன்னா நீங்க நோட் எடுத்து பாருங்க, வரலாறை படிச்சு பாருங்க. 50 பைசா அபராதம் போட்டு மாடை வச்சிருப்பான். மாட்டுக்காரன் கேட்டா கொடுத்துருவான். அன்றைக்கு ஏன் இந்த அபராதத்தை போட்டான்னா, அன்னைக்கு மேய்ச்சல் நிலம் இருந்துச்சு. மேய்ச்சல் நிலம் இருக்கும் போது அதை விட்டுட்டு நீ ஏன் எடுத்து வந்து இங்க விடுறன்றதுனால தான் அந்த அபராதம். இன்றைக்கு மேய்ச்சல் நிலம் எங்க? மேய்ச்சல் நிலம் இருந்தா ஏன் எடுத்துட்டு வந்து ரோட்ல விட போறோம் மாடா? மேய்ச்சல் நிலம் எங்க? எங்களுடைய ஆழமான கேள்வி அதுதான். இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு வழக்குல தீர்ப்பு கொடுக்குறாரு, உச்ச நீதிமன்ற நீதியரசர் கொடுக்குறாரு. மேய்ச்சல் நிலங்களை வந்து அபகரிக்க கூடாது, மேய்ச்சல் நிலங்களுக்கு பட்டா கொடுக்க கூடாதுன்னு சொல்ற ஒரு வழக்கறிஞரா நான் அந்த இடத்துல ஒரு மீடியா முன்னாடி பேசுறேன். பதிவு பண்ண பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் பதிவு செய்யப்படுகிறது. மேய்ச்சல் நிலம் இங்க இருக்குது, திருவேற்காட்டுல மேய்ச்சல் நிலம் இல்லையா? உச்ச நீதிமன்ற நீதியரசர் என்ன சொல்றாரு? தனிநபருக்கு பட்டா போட்டு கொடுக்க கூடாது, அப்படி போட்டு கொடுத்தால் செல்லாதுன்றாரு. இங்க இருக்க தாசில்தார் என்ன பண்றாரு? இங்க இருக்கிற மாவட்ட ஆட்சியர் என்ன பண்றாரு? உச்ச நீதிமன்ற நீதியரசரை விட மாவட்ட ஆட்சியாளர் வந்து பெரியாளா அல்லது தாசில்தார் பெரியாளா? இது தொடர்ந்ததுன்னா நாங்க மொத்த பேரை ஒன்று திரண்டு, தமிழ்நாடு முழுக்க மொத்த பேரை ஒன்று திரண்டு, தலைமை செயலாளர் ஒருத்தர் இருக்கிறார்ல, அவர்கிட்ட மொத்த மாடையும் கொண்டு போய் நிறுத்துவோம். நீ என்ன பண்ண? அரெஸ்ட் பண்ணுவியா? பண்ணு. மாடுகளை மொத்தம் நீயே வச்சுக்கா, எங்க எல்லாருக்கும் அரசு வேலை கொடு. நாங்க எதுவுமே கேட்கலையா? எங்க வாழ்வாதாரம் என்ன வருது? எங்களுடைய அடையாளம் என்ன வருது? மாடு தொழில் என்பது ரொம்ப சாதாரண விஷயம் அல்ல, விடுமுறை கிடையாது. ஒவ்வொரு நாளும் உழைக்கணும். ஒரு மனிதனுக்கு விடுமுறை தேவை. பள்ளிகள் படிக்கிறதுனாலும் சரி, அல்லது கல்லூரி மாணவர்களாக இருந்தாலும் சரி, அரசு வேலை செய்கிறவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது முதியோர்களாக இருந்தாலும் சரி, வேற எந்த வேலை செய்தாலும் சரி, ஏன் நீ காவல்துறையில இருந்தாலும் சரி, அல்லது நீதித்துறையில நீதியரசராக இருந்தாலும் சரி, விடுமுறை எடுக்கிறாங்களா இல்லையா? ஒரு கால்நடை விவசாயி இது வரைக்கும் லீவ் எடுத்திருப்பானா? எல்லா துறையை விட அதிகமாக வலுவும் கஷ்டமும் படுற ஒரு துறை எதுன்னா கால்நடை விவசாயத்துறை தான். இன்றைக்கு வந்து மாடுகள் இருக்குது, கால்நடை துறைன்னு ஒண்ணு இருக்குது, பால்வளத்துறைன்னு ஒரு துறை இருக்கு. இவங்களுக்கெல்லாம் என்ன வேலை? கால்நடை துறைக்கு என்ன வேலை? பால்வளத்துறைக்கு என்ன வேலை? பால்வளத்துறைக்கு பாலை உற்பத்தி செய்ய வேண்டும். கால்நடை துறைக்கு என்ன வேலை? கால்நடைகளை பராமரிக்க பாதுகாக்க வேண்டும். இதுக்கு தானே பல கோடி செலவு பண்ண இந்த அரசாங்கம். திட்டத்துல பட்ஜெட்ல வெளியே விடுறீங்கல்ல. அப்ப திருவேற்காடுல மாடு வச்சிருக்க கூடாது ஏதாவது சட்டம் இருக்கா? இதேதான் பெருநகர சென்னையில சொன்னீங்க. இன்னைக்கு சென்னையில மாட்டு தொழில் கொடுத்தீங்களா இல்லையா? சென்னையில வந்து அன்னைக்கு வந்து நகராட்சியில வந்து மாநகராட்சியில வந்து உரிமம் கிடையாதுன்னு சொன்னீங்க. இன்னைக்கு 100 ரூபாய் கால்நடை விவசாயம் கொடுத்து மாட்டுக்கு உரிமம் போடுறீங்களா இல்லையா? ஏன் திருவேற்காடு நகராட்சியில இந்த பிரச்சனை? திருவேற்காடு நகராட்சியில மாடுகள் சுத்துது அப்படின்னு சொல்லிட்டு மாண்புமிகு நீதியரசர் வந்து உயர் நீதிமன்றத்துல சொல்றாரு, ஒரு வழக்குல ஓப்பனா சொல்றாரு, ஓப்பன் கோர்ட்ல சொல்றாரு. இந்த அவலம் எதுக்காக வந்தது? மேய்ச்சல் நிலங்கள் இருந்தா ஏன் கால்நடை விவசாயிகள் எடுத்துட்டு போய் அங்க விடுறாங்க? இந்த மேய்ச்சல் நிலம் தானே இப்ப பிரச்சனை. இந்த தீர்வு வரணும் அப்படின்னாக்கா மேய்ச்சல் நிலம் வேணும். மேய்ச்சல் நிலம் இல்லாம வந்து இதுக்கு நிரந்தர தீர்வு வராது. பெருநகர சென்னை மாநகராட்சியில நவீன மாட்டு தொழில் கொடுத்தாங்க. இன்னைக்கு அந்த கால்நடை விவசாயிகள் மாட்டு கொட்டாய்க்கு தீனி போட முடியல, மாட்டுக்கு தீனி போட முடியல. தீனி ஒரு லிட்டர் பால் விட்டுறாக்கா 30 ரூபாயில இருந்து 40 ரூபாய்க்கு மேல அவனுக்கு விலை இல்லை. ஆனா தீனியும் அவன் போடுற கூட இப்ப சரியா போகுது, அவன் குடும்பத்தை காப்பாற்ற முடியல. அப்ப இதுக்கெல்லாம் அரசாங்கம் என்ன பதில் சொல்ல போகுது எங்களுக்கு? ஆக இன்னைக்கு வந்து ஒரு வேண்டுகோளை வைக்கிறோம். என்ன வேண்டுகோள் வைக்கிறோம்னா, எங்களுக்கு மேய்ச்சல் நிலம் வேணும். மேய்ச்சல் நிலம் இருந்தா மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு. சாலைகளில் மாடுகள் சுற்றி திரியாமல் இருக்க, சுகாதார சீர்கேடு குடியிருப்பு பகுதியில் இல்லாமல் இருக்க, பொதுமக்களுக்கு விபத்து நடக்காமல் இருக்க, கால்நடை விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதுகாக்க, இயற்கை வளங்களின் ஒன்றான கால்நடைகளை பராமரிக்க பாதுகாக்க, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை கொடுத்த உரிமைகளை மீட்டெடுக்க, இயற்கையின் வளங்களை பாதுகாக்க,
சட்ட ரீதியாக அங்கீகரிக்கப்பட்ட மேய்ச்சல் நிலங்கள் வேண்டும். இந்த மேய்ச்சல் நிலம் இருந்தா மட்டும்தான் இதுக்கு நிரந்தர தீர்வு காண முடியும். மேய்ச்சல் நிலம் இல்லாம இருந்தா இதுக்கு தீர்வு காணவே முடியாது. அதே மாதிரி பொதுவெளிகளில் அவர்கள் சொந்தமான இடங்களில் பண்ணை வைப்பவர்களுக்கு காழ்ப்புணர்ச்சி காரணமாக ஏற்படும் தொந்தரவுகளுக்கு அரசு அதிகாரி பாதுகாப்பாக இல்லாமல், இன்றைக்கு வந்து நாங்க போய் பேசுறோம், ஒரு கார்பரேஷன் நகராட்சியில போய் பேசுறோம், காவல் நிலையத்துல போய் பேசுறோம். அவங்க சொல்ற முதல் வார்த்தை என்னன்னா, அவங்க போய் ரோட்ல உட்காந்துருவாங்க. நான் ஒண்ணு சொல்லட்டுமா, அவங்க தான் போய் ரோட்ல உட்காருவாங்க. கால்நடை விவசாயம் நினைச்சா மாட்டோட வந்து ரோட்ல உட்காருவான். எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு போய் பொதுமக்களுக்கு இடையூறு பண்ண தெரியாது. நாங்க சட்டத்தை மதிக்கிறோம். நீங்க சட்டப்படி என்ன பண்ணணும், அனுமதி பெறாம சாலையில உட்காந்தா நீங்க வழக்கு பதிவு பண்ணி சிறைக்கு அனுப்பணும். அதான சட்டம். நான் அனுமதி பெறல, நான் திடீர்னு ஒரு 50 பேரை கூப்பிட்டு போய் நான் ரோட்ல மறியல் பண்றேன், போக்குவரத்து இடையூறா இருக்கேன், பொதுமக்கள் இடையூறா போய் நான் சாலை மறியல் பண்றேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? சட்டத்தை மீறாங்கன்னு அர்த்தம். அப்ப இந்த காவல்துறை என்ன பண்ணணும், அவர்கள் கைது செய்து கொண்டு வந்து சிறையில் அடைக்கணும், அல்லது அவர்கள் எச்சரிக்கை விடுத்து கலைஞ்சு போக சொல்லணும். என்ன பிரச்சனைன்றதை கேள்வி கேட்கணும். இதுதானே. அதை விட்டுட்டு அவங்களும் என்ன சொல்றாங்க, குமார் கிட்ட நீ மாடை எடுத்துட்டு வேற எங்கன்னா போயிடுப்பா, அது எந்த வகையில் நியாயம், எந்த வகையில் தர்மம்? சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு வந்து அப்ப நான் அப்ப அவர்கள் மறியல் வந்து 50 பேர் தான் பண்ணுவாங்க. தமிழ்நாடு கால்நடை விவசாய முன்னேற்ற சங்கம் முடிவெடுத்தா 2000 பேர் திருவேற்காட்டுல வந்து நின்று உட்காந்து மறியல் பண்ணுவான். சிறைக்கு செல்வதற்கு நாங்களும் தயார். நாங்க ஒன்றும் பயப்புற கூட்டம் கிடையாது. ஆடு மாடு மேய்க்கிறதுல கிருஷ்ணர் தான் வந்து பிரதானம். அவரே சிறையில பிறந்தவர் தான். நாங்க வந்து சிறையை கண்டு அஞ்சுறவங்க கிடையாது. அதனால மீண்டும் ஒரு முறை இந்த இடத்துல நான் சொல்றேன், திரும்ப சொல்றேன், மேய்ச்சல் நிலம் ஒண்ணுதான் தீர்வு. எனவே இந்த அரசாங்கம் மேய்ச்சல் நிலம் கொடுக்கணும், கால்நடை விவசாயிகளை அவமரியாதையா நடத்துறதை நிறுத்தணும் என்பதை இந்த இடத்துல நாங்க வந்து திருவேற்காடு கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் கலந்தாய்வு கூட்டத்தில் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். அப்படி இல்லை என்றால் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய நிலைக்கு எங்களை தள்ளாதீர்கள். போராட நாங்கள் தயார். போராட்டத்தை நீங்கள் உருவாக்காதீர்கள். நியாயத்தை செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.